வணக்கம். குட் ஈவினிங் பிரீசஸ். இன்றைக்கி இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் ஐ எம் வெரி கிளாட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம் வித் மை எபிசோட். இதில் என்னன்னாக்கா பழகலாம்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஆர்ட்ஸ். ஆஸ் யூ ஆல் நோ, வி ஆல் ஹெயில் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சரே என்னன்னாக்கா சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு ஆற்றுல வெக்கேஷன்லலாம் உட்காந்து வச்சு ஏதான ஒரு ஆர்ட், சின்ன ஆர்ட், ட்ராயிங்கோ, பெயிண்டிங்கோ, ஒயர் ஒர்க்கோ அண்ட் பீட் ஒர்க், சிங்கிங், டான்ஸிங், அந்த மாதிரி ஏதான ஒரு ஆர்ட் சொல்லி கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன். ஸோ எவ்ரி ஃபேமிலி குழந்தைகள் எல்லாருமே ஏதான ஒன்று கற்றுண்டு அப்படி தான் இருப்பாள். அப்படி தான் வி ஸ்பெண்ட் அவர் டைம் லைக் தட். அவர் ட்ரெடிஷன் இஸ் லைக் தட். ஸோ என்னன்னாக்கா ஐ யூஸ் டு லிவ் இன் நார்த் இந்தியா. நான் அங்கே இருக்குச்சு, டெல்லியில் இருக்குச்சு. தே யூஸ் டு வண்டர் எப்படி உங்கள் தமிழ்நாட்டுக்காரா எல்லாருக்குமே ஏதான ஒன்று சம்திங் ஆர் இதர், கோலம் போடுறது, ரங்கோலி போடுறது, ட்ராயிங் பண்ணுறது, பெயிண்டிங், பாட்டு எல்லாருமே பாடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லுவாள். அங்கே எப்படின்னாக்கா நார்த் இந்தியாவில் யூஸ்வலி வாட் ஐ ஹவ் சீன், ஜென்ரலி எல்லாத்து குழந்தைகளும் டான்ஸ் கட்டாயம் ஆடுவாள். அந்த டான்ஸ் நல்லா வரும். அந்த ஆர்ட் அங்கே இருக்கும் ஜாஸ்தி. பட் நம்ம இதில் எப்படின்னாக்கா ஒரு கை வேலையாட்டம், ஹேண்ட் ஒர்க் ஆட்டம் அந்த மாதிரி சொல்லித்தருவோம். அதில் அந்த அதாவது அதையே தொடர்ச்சியாக வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன ஆர்ட் சொல்லித்தர போகிறேன். உங்கள் இடத்துல குழந்தைகள் இருந்தால், குழந்தைகள் பேரம் பேத்திகளோ பொண்களோ யார் இருந்தாலும் அவளை இந்த ஆர்ட்டை பார்க்க சொல்லி ஏதான ஒரு ஆர்ட் தெரிஞ்சால் இட் வில் பி ஹாப்பி. when you learn something you become so happy, no? So that I know something like. அதனால் அந்த மாதிரி இதில் எடுத்துட்டு இன்றைக்கி இதை நான் சொல்லிக் கொடுக்க டீச் பண்ணுற முயற்சி பண்ணுறேன். ஸோ இதை வீடியோ திருப்பி போட்டு பார்த்து லேர்ன் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த லேர்னிங். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். What I did today was I wanted to go for colorful malai. So I'm going to teach you how to make malai. When you go to கோவிலுக்கெல்லாம் போனேன்னாக்கா வாசல் அந்த பூக்காரை வச்சுருப்பா இல்லையா, ஒன்று தொடுத்த பூ வச்சுருப்பா, அதர்வைஸ் என்ன வச்சுருப்பானாக்கா மாலை கட்டி வச்சுருப்பா. தட் மாலை இஸ் ஆல்வேஸ் கால்டு தண்டு மாலைன்னு சொல்லுவாள். அது சுவாமிக்கு போடுறது, பெருமாளுக்கு போடுற மாலையெல்லாம் தண்டு மாலைன்னு சொல்லுவாள். அப்புறம் ஈவன் கல்யாணத்தில் போடுவா இல்லையா, மாலை போட்டுப்பா இல்லையா, கல்யாணம் பொண்ணு பிள்ளையெல்லாம், அதெல்லாம் அதை கூட என்னன்னுவாக்கா தண்டு மாலை. அதாவது there is a way of making it. ஸோ அதை நான் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். I wanted to go for color papers and make a colorful malai, but I was not able to because of the suddenly announced lockdown. என்னால் போக முடியல. ஸோ ஐ தாட் அந்த ராத்தில் இருக்கிற பேப்பர்ஸே கட் பண்ணி ஒரு வெள்ளை கலர் பூவாட்டம் பேப்பர் இது பண்ணி வச்சுருக்கேன். பேப்பர் ஃப்ளாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூஸிங் திஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு மேக் மாலை, ரைட்? ஸோ ஃபார் திஸ் சின்ஸ் இட் இஸ் ஹார்ட் பேப்பர், அதாவது பேப்பர் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னாக்கா ஐ எம் யூஸிங் திஸ் உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் ஆஃப்டர் லேர்னிங் திஸ் தரோலி யூ கேன் மேக் மாலை வித் பியூட்டிஃபுல். நம்ம தமிழ் இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டு மதுரை பூ இருக்கு இல்லையா, மல்லிகைப்பூ, அதை வச்சே பண்ணலாம், ரொம்ப நல்லா வரும். ஆஃப்டர் யூ கெட் ப்ராக்டிஸ் இட், அதாவது ஆஃப்டர் யூ லேர்ன் திஸ் மெத்தட் வெரி வெல், யூ கேன் டூ இட் வித், அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, பூ தொடுக்கிற நூல் இருக்கு இல்லையா, அதை வச்சே பண்ணலாம். இட் பி ஈஸிலி டன். நான் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஷோ யூ த பிக்சர் நவ். ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு மேக் தட் மாலை. ஓகே, தண்டு மாலை. டு ஸ்டார்ட் வித் I have taken this woolen nool and I have made it into folded it into three strings together, like 3. இதை பாருங்கள், 3 ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 3 ஸ்ட்ரிங் இருக்குதுல்ல, 3 ஸ்ட்ரிங்கு. ஸோ இதை ஒன்றா சேர்த்து இப்படி பண்ணிவிட்டு ஒரு எண்டில் என்ன பண்ணேன்னாக்கா அந்த 3 ஸ்ட்ரிங்கும் சேர்கிற எண்டில் நான் ஐ ஹவ் புட் அ நாட். ஒரு நாட் போட்டுக்கோங்க, சின்ன நாட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ தட் there are 3 strings, no? So they should be tied together, they should hold each other together. So ada oru string, oru knot potutten. Then what I am going to do is I am going to take, you all must be knowing how to make, adhaadu பூ தொடுக்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு இதை எடுத்து ஃப்ளவர் எடுத்து அந்த கார்னரில் ஒரே ஒரு பூவை தொடுத்துக்கணும். சரியா? அந்த 3 நாட்டும் சேர்ந்த 3 இதுவும்
ஸ்ட்ரிங்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்கிறாப்புல ஒரு நாட்டு நான் போட்டுன்னுட்டேன், அதாவது தொடுத்துன்னுட்டேன். Then what I am going to do is I am going to separate those 3 strings into 2 on one side and a single one on the other side like this. இப்படி ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு இப்படி வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். So this is called primary string from now. This is called secondary string. Okay, so this primary string is going to hold all the flowers on it, and the secondary string is going to be tied around those flowers one by one, right? So பார்க்கலாமா எப்படி பண்ணலாம்னு இதை பாருங்க. What I am going to do is, this is my left hand, I am recording now, so it is showing the like. So left hand, so left handல இதை நான் பிடிச்சிருக்கேன், இந்த ஃப்ளார். சரியா, வெறுமை இப்படி ஹோல்டு பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது மேலே ஒரு ஃப்ளார் எடுத்து இப்படி வைக்க போகிறேன். இதை பாருங்கள், இப்படி வச்சுருக்கேன் வெறுமை. ஐ ஆம் ஜஸ்ட் கீப்பிங் அட் த ஃப்ளார் ஆன் தட். சி, அதாவது இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இப்படி ஃப்ளாரை வச்சுட்டு இப்படி ஹோல்டு பண்ணிட்டேன், அவ்வளோதான். நம்ம பூ தொடுக்கச்சே பிடிச்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சின்ட்டேன், அவ்வளோதான். ஸோ இதை வந்து டைட்டாக அந்த ஃப்ளாரை இப்படி ஹோல்டு பண்ணிக்கணும். அதாவது கட்டின ஃப்ளாரும் மேலே வச்சுருக்கிற ஃப்ளாரும் ஹோல்ட் இட் வித் யர் ஃபிங்கர்ஸ். நவ் திஸ் செகண்டரி ஸ்ட்ரிங் இஸ் இல்லையா, ஹேங்கிங் இல்லையா, இதை வந்து அந்த வச்சிருக்கிற ஃப்ளார் மேலேருந்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கத்துலேருந்து வெளியில் வரைச்சே. சி, ஜஸ்ட் அப்சர்வ். நான் வந்து இந்த இப்போ வச்சிருக்கிற ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியிலேருந்து எடுக்கிறேன் அந்த ஸ்ட்ரிங்கு, அவ்வளோதான். வாட் ஐ எம் டூயிங் இஸ், இந்த மெயின் ஸ்ட்ரிங்கில், அதாவது இந்த ப்ரைமரி ஸ்ட்ரிங்கில் இந்த ஃப்ளாரை வச்சு டை பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஐம் நாட் டையிங், ஐ எம் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் அரவுண்ட் இட். ஸோ என்ன பண்ணணும், சாத்துமே அதோட சேர்ந்து என்ன பண்ணணும்னாக்கா, அந்த ஃப்ளாரை வந்து ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹேண்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளாரை வந்து ப்ரெஷர் கொடுத்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். ஸோ தட் வி ஆர் நாட் மேக்கிங் எனி டைனோ. ஸோ இட் ஹாஸ் டு ஹோல்ட் டைட்லி. ஸோ லெஃப்ட் ஹேண்டால் இப்படி பிடிச்சிக்கிறோம். அதே பண்ணிட்டு போனோம். திஸ் இஸ் த ஒன்லி திங் யூ வில் பி டூயிங் த்ரூ அவுட் மேக்கிங் த மாலா. டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் அதுதான் பண்ணணும். பாருங்க, என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ளாரை மேலே வச்சு லெஃப்ட் ஹேண்டால் ஹோல்டு பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் இப்படி சுற்றி மேலேருந்து எல்லா ஃப்ளாருக்கு மேலேருந்தும் எடுத்துகிட்டு போயிட்டு, அது பாருங்க, அங்கே அந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, இப்போ வச்ச ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியிலேருந்து இப்படி நுழைச்சி எடுக்கிறேன், அவ்வளோதான். நுழைச்சி எடுத்துகிட்டு இப்படி விட்டுறேன். தட்ஸ் இட். ஸோ go on continuously doing this without leaving the left hand. லெஃப்ட் ஹேண்டை விடாமல் இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். மேலேருந்து சுற்றி எடுக்கணும், கீழேருந்து வரைச்சே அந்த வச்ச ஃப்ளார் அடியிலேருந்து நூலை எடுக்கணும், அவ்வளோதான். மேலேருந்து ஃபுல்லாக சுற்றிட்டு போனோம், கீழே எடுக்குச்சே அந்த அப்போ வச்ச ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதோட பேஸ்லேருந்து இப்படி எடுக்கணும், அவ்வளோதான். சி ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் கமிங். என்ன ஒன்லி திங் இஸ், லெஃப்ட் ஹேண்டில் அந்த இது இருக்கு இல்லையா, ப்ரைமரி ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதை விடாமல் இப்படி பிடிச்சுட்டே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டில். ஸோ தட் ஆல் த ஃப்ளார்ஸ் வில் be tied, அதாவது will be held by the primary string very well, right? இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளவரை மேலே வைக்கிறோம், இந்த செகண்டரி ஸ்ட்ரிங்கால் இப்படி மேலேருந்து சுற்றி எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்து வெளியில் வரைச்சே ஐ எம் ஜஸ்ட் bringing it in the gap, bringing it out in the gap between the top flower and the other flowers down, right? அதுக்கு நடுவில் வெளியில் எடுக்கிறேன். See how it is finally coming out. இதை பாருங்கள், நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, since the time is limited. See, அவ்வளோதான். வச்சு மேலேருந்து இந்த செகண்டரி ஸ்ட்ரிங்கை வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு போனோம், எல்லா ஃப்ளாஸ்க்கும் மேலேருந்து எடுத்துகிட்டு போனோம். வெளியில் வரைச்சே இட் ஹாஸ் டு பி டேக்கன் அவுட் இன் த கேப் பிட்வீன் த டாப் ஃப்ளார் அண்ட் த அதர் ஃப்ளார்ஸ் டவுன். இந்த மாதிரி பண்ணிகிட்டே போனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மாலை வந்துடும். ஓகே, யூ ஜஸ்ட் ட்ரை இட் அட் ஹோம். இந்த மாதிரி பேப்பர் பிட்டு கட் பண்ணி கொடுத்து குழந்தைல இந்த மாதிரி பண்ண சொல்லி, அதாவது இட்ஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ் ஆல்சோ ஃபார் யுவர் ஹேண்ட். அந்த மாதிரி அதாவது இட்ஸ் வெரி குட். லைக் நீங்கள் வந்து கலர் ஃப்ளார்ஸ் வச்சிங்கன்னா, இப்போ வந்து ஒயிட் இங்கே வச்சுட்டோம் இல்லையா, அப்புறம் ரெட் கலர் பேப்பரை வச்சு இங்கே பண்ணிவிட்டு மறுபடியும் ஒயிட் வச்சு மறுபடியும் க்ரீன் வச்சு அப்படி பண்ணேன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் கார்லண்ட் ஆட்டம் இருக்கும். அதாவது சுவாமிக்கு இதுக்கு ஒரு இதில் போடுறதுக்கோ, ஃபோட்டோவில் போடுறதுக்கோ, இல்லை பர்த்டே பார்ட்டிஸ்லலாம் டெக்கரேஷன் பீசஸ்லாம் கொடுக்குறா இல்லையா, அதை நம்ம ஆற்றுலேயே இதை பண்ணி வச்சுட்டோம்னா இயர்ஸ் டுகெதர் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஈவன் இப்போல்லாம் அந்த சிந்தட்டிக் பேப்பர்ஸ் வருது இல்லையா, அதில் பண்ணேன்னா இன்னுமே கேட்கவே வேண்டாம். ஈவன்
நீங்கள் வந்து பாண்டி பஜார் போனாக்கா அங்கே கலர் பிளாஸ்டிக் பிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. அதை எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஆட்டம் இது பண்ணிவிட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை பாருங்கள். I am doing the same thing, nothing else I am adding, nothing, no knot and nothing. Just holding the primary thread in my left hand and going on keeping one by one flowers on that, one by one on that, and then tying, just bringing the secondary thread around the flower which I just keep, and then taking it out in between the gap, the gap between the new flower and the old மாலை, ஆல்ரெடி டன் மாலை, ரைட்? இப்படி பண்ணிகிட்டே போனால் ரொம்ப அழகாக ஒரு மாலை மாதிரி வந்துடும். இந்த பாருங்க, புரியுதா? இப்படி ஆகிடுது. ஸோ திஸ் சின்ஸ் இட் இஸ் அ ஸ்டிஃப் பேப்பர், இட் இஸ் லுக்கிங் ஸ்டிஃப். அதர்வைஸ் பூவில் பண்ணேன்னா ரொம்ப அழகாக வரும். இது அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு புட் அ நாட் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இதை விட்டுடாமல் யூ ஜஸ்ட் ஹாவ் டு புட் அ நாட், ஒரு இது போட்டு முடிச்சு போட்டு அந்த இடத்துல முடிச்சிடணும். அவ்வளோதான், தட்ஸ் இட். நீங்கள் வந்து சின்ஸ் ஐ எம் ஹேவிங் ஒன்லி ஒயிட் ஃப்ளவர், ஐ எம் ஷோவிங் யூ வித் ஒயிட் திஸ் திங் ஒன்லி. இஃப் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ் இட் லுக் வெரி பியூட்டிஃபுல். லைக் இந்த பாருங்க, ஓகேயா? இப்படி இருக்கும், சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் மேட். ஐ எம் கோயிங் டு போஸ்ட் ஒன். இதுவும் போடுறேன், நான் பூவில் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஷோ யூ தட் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் மேக் யுவர் சில்ட்ரன் லேர்ன் திஸ் டியூரிங் திஸ் வெக்கேஷன் அ நியூ ஆர்ட். அந்த மாதிரி ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் டன். அதுவும் கலரில் பண்ணிட்டாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் தூரம் வெள்ளை, அப்புறம் க்ரீன், அப்புறம் லாங் வெள்ளை, அப்புறம் ரெட், அப்படி பண்ணாக்கா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் and try to learn it and post a picture here, right? Okay, what you have learned, you are supposed to post a picture after you learn it and make one, right? Okay, vanakkam.